அதிர்ஷ்டம் தபால்ல வர்றதுக்கு முன்னாடி தர்த்திரியம் தந்தியில வந்த மாதிரி நாம பணம் கேட்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு இவங்கிட்ட வராங்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா. நீ கேட்டோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கத்தாண்டா. நீங்க 2 பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா. சானா, அந்த குழந்தைய பாடுறா. குழந்தையும் தாயையும் பிரிச்சிடாதடா. உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்ற. தப்பு உன் பேர்ல இருக்குடா. கேவலம் பொண்டாட்டி தானே. இவ யாரு கேட்கறதுக்குன்னுட்டு 24 மணி நேரமும் போதை பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாயை கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்தா பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரி தான். இனிமே உன் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டாடா. என்னடா பார்க்குற? சில குடும்பத்தில் பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனால் அவன் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா. அதனால தான் திருந்திட்டான்னு சொல்கிறேன். நீயும் உன்னை மாற்றிக்க சானா. அம்மாட்ட போகும்டா. தேங்க்ஸ்டா. மாப்பிள்ள, எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குண்டா. பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா கருவிலிய ரொம்ப மேல தூக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே சின்ன பயிற்சி மூலமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் செய்யறத கவனமா பாருங்க. மீரா, கொஞ்சம் பிளாக் டீ வேணும். இப்படி கருவிலிய நல்லா மேலையும் கீழையும் அசைக்க முடிஞ்சா பிரெயின்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். மீரா, அம்மா எங்க? அந்த மீனாட்சி அம்மா ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்களாம். அத்தையும் போக போறாங்க போல இருக்கு. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருக்காங்க. மீரா, நீ வேலையை விட்டுரு. ஏன் எதுக்கு நான் வேலையை விடணும்? மறுபடியும் வேதாள முருங்க மாதிரி ஏறுதா? வேலையை விட்டுறேன்னா வேலையை விட்டுறேன்டி. எதுக்கு நான் வேலையை விடணும்? படிச்சுட்டு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். நிச்சயத்தன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னதுக்கு சம்மதிச்சு தானே நீங்க கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ என் வேலையை விட சொன்னா என்ன அர்த்தம்? 3 கிலோ குழம்பிடுச்சா? அடி பாவி, ஏன் சந்தேகம்? தனியா பேச போறேனா? மூளை நல்லா இருக்கு, இருட்டி வர்றேன். இப்ப என்ன சொல்ல போறானோ? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. யார் சொன்னா? நானே செக் பண்ணேன். யோ, உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சியா? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. அதனால தான் சொல்றேன், வேலையை விட்டுரு. நீங்க சொல்றதுக்காக என்னால வேலையை விட முடியாது. ஓ, நான் சொல்லிட்டு வேற எவன் சொன்னா வேலையை விடுவ? சொல்ல. சரி, நான் வேலையை விட்டுறேன். நீங்களும் ஆபீஸ் போக கூடாது. நான் ஏன் ஆபீஸ் போக கூடாது? நான் வேலைக்கு போனா நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க வேலைக்கு போனா நான் சந்தேகப்படக்கூடாதா? வெளியே போகாம 2 பேரும் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளேயே எதிரெதிரா உட்கார்ந்து கும்மி அடிக்கலாமா? இந்த கும்மி அடிக்கிறது எம்டியோட சேர்த்து கூத்தடிக்கிறதுல நீ. அதனால நீ உன் வகுத்துல வர குழந்தை மேல எனக்கு சந்தேகம். நீல ஒரு மனுஷனா? உனக்கு பொறுக்க போற குழந்தை மேலே சந்தேகப்படுறீங்க. விட்டா நீ புருஷன் இல்லைங்கிறதுக்காக உங்க அம்மா மேலே சந்தேகப்படுவேன். என்ன சொல்ற? என்னடி முறைக்கிற? எங்க அம்மா பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. புருஷன் சரியில்லாட்டி ஒரு பொம்பளை குழந்தைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருவா. ஆனா
உப்புல சரியில்லைன்னா புருஷன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம ஊர் திருப்பால கிராமம்தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள். எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில், அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்கே தமிழண்ணேன்னு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ, நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டையும் அவர் ரொம்ப பாசமா இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு, கம்மாக்கரை, ஆலமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுற்றுவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாம என் சந்தோஷத்துக்காகவே என்னோட சேர்ந்து விளையாடுவார். டேய் கிருஷ்ணா, இங்க வா. சொல்லுங்கண்ணே. சரி சரி வா போலாம். அவரு தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி மேல அவர் உயிரையே வச்சிருந்தார். வாதே, உலகால அளவு தண்ணியில பொண்டாட்டிய காப்பாத்த குளத்துல குதிக்கிறிய. உங்ககிட்ட என் பிள்ளைகளை படிக்க வச்சா அவங்க உருப்பிட்ட மாதிரி தாயா. ஆளையும் மண்டையும் பாரு. அவங்க 2 பேரும் இருந்த அந்யோன்யத்தை பார்த்துட்டு ஊரே அவங்கள ஆதர்சன தம்பதிகள்னு சொன்னுச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ணனை இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா, இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. என்ன இந்த அப்படி என்னடா முடிக்கிற? புட்ரா லூசு பையன், காசை கூட வாங்காம போறான்.
ஐயோ இருங்க. ச்சே. என்ன கிருஷ்ணா இங்க நிக்கிற? உங்களை தான் பார்க்க வந்தேன். யார் வீட்டில் கேதான்? அதை ஏன் கேக்குற? பெரிய வயிற்றுச்சல்றா. என்னண்ணே சொல்கிறீங்க? என் அத்தம்மா அவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னண்ணாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யார் கூடயோ தொடர்புல இருந்திருக்கா. அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் அவன் பிள்ளைங்க ரெண்டும் நடுத்தெருவில் நிற்கிறா. ஏனே இப்படிலாம் பண்ணுறாங்க? டேய், பொம்பளைங்க தப்பு பண்றது தெரியாத வரைக்கும் தான். அவ புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு, மானஸ்தனா இருந்தா தூக்குல தொங்கிடுவான், கோவக்காரனா இருந்தா இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூபா வாங்கிட்டேண்ணே. அட, இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியாக இருப்பா. தமிழண்ணே, டேய் வாடா, நானே உன்னை பார்க்கணும்னு நினச்சேன்டா. ஏ மாலா, அந்த பையை எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. திருவிழா வருதுலடா, உனக்கு துணி எடுத்திருக்கேன்டா, வாங்கிக்கடா. அண்ணே நீ என்னடா இதையோ மறைக்கிற? அப்புறம் சொல்கிறேண்ணே, நானும் உங்களுக்கு துணி எடுத்திருக்கேனே. டேய், எனக்கு எது? மறக்காமல் வாங்கிக்கண்ணே. சரி குட்ரா, திருவிழாவோட கலக்கிரும்.